السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. عن ابن عباس رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم وعلم أن النصر مع الصبر والفرج مع الكرب وأن مع العسر يسرا. رواه الإمام أحمد. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அறிவிப்பு செய்கிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள், உதவி என்பது பொறுமை செய்வதிலே இருக்கிறது. விடிவு தீர்வு என்பது கஷ்டத்திலே இருக்கிறது. கஷ்டம் வருகிற போது லேசும் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். துன்பங்கள் ஏற்படுகிற போது துவண்டு விடாமல், அலட்டிக்கொள்ளாமல், அங்கலாய்க்காமல் நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அப்படி பொறுமையை மேற்கொள்கிற போது அல்லாஹ்வுடைய உதவி அவசியம் கிடைக்கும். கஷ்டம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு பின்னால் தீர்வு என்று ஒன்று இருக்கிறது. ஒல் ஃபரஜ மஅல் கரப். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்திற்கு பின்னாலே இன்பம் இருக்கத்தான் செய்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சுருக்கமான முறையில், அழகான முறையில் எடுத்துரைக்கிறார்கள். இப்போ இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா என்கிற அந்த வசனத்தை நாம் அதிகம் கேள்விப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். கஷ்டம் உண்டு, ஆனால் அதற்கு பின்னால் கிடைக்கின்ற லாபம் இரண்டாக இருக்கும் என்பது அந்த வசனத்தின் சாராம்சம். அல் உஸ்ர் என்று அலிஃப்லாமோடு அல்லாஹ் சேர்த்து சொல்லுகிறான். அலிஃப்லாமோடு சேர்த்து சொன்னாலே துன்பம் ஒன்று. ஆனால் யுஸ்ரன் என்று இரண்டு முறை கூறுகிறானே, அந்த யுஸ்ரன் என்பதற்கு தன்கீர் என்று அரபியிலே கூறுவார்கள், நக்கிராவாக சொல்லப்படுவது. இரண்டு வகையான இன்பங்கள் கிடைக்கும். துக்கம் ஏற்பட்டால் சுகம் என்பது இரண்டு வகையான சுகங்கள் கிடைக்கும் என்பது அந்த வசனத்தின் சாராம்சம். இப்படியானால் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், சபரை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஐயூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்கள் சொல்லி மாளாத அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். மன அழுத்தம் மட்டுமல்ல, மன உளைச்சல் மட்டுமல்ல, உடம்பெல்லாம் அவர்களுக்கு நோயாகிவிட்டது, வியாதியாகிவிட்டது, செல்லரித்து விட்டது. இயலாத ஒரு நிலைமையில் இருந்தவாறு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி துவா கேட்கிறார்கள்? ஐயூப இது நாதா ரப்பஹு, ரப்பிடத்திலே துவா கேட்டார்கள். அன்னி மஸ்ஸனிய துர்ரு, கடைசி கட்டமாக கேட்கிறார்கள், யா அல்லாஹ், என்னை துன்பம் தொட்டுவிட்டது, தொடர்கிறது. வாந்த அரஹமர் ராஹிம், கிருபையாளர்களே மிக சிறந்த கிருபையாளன் நீதான் அல்லாஹ் என்று கேட்கிறார். அல்லாஹ்வை குற்றம் சுமத்தவில்லை. எனக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் தருகிறாயே அல்லாஹ், துன்பம் தருகிறாயே அல்லாஹ், வியாதியை தருகிறாயே அல்லாஹ் என்று அல்லாஹ்வை குற்றம் சுமத்தாமல் மிக பக்குவமான முறையில், அடக்கமான முறையில் துவா கேட்கிறார்கள். கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, நீ அரஹமுர் ராஹிமின் ஆயிற்றே, கிருபையாளர்களில் மிக சிறந்த கிருபையாளன் ஆயிற்றே. இந்த வார்த்தையை சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு கிருபை வராமல் இருக்குமா? கருணை உண்டாகாமல் இருக்க முடியுமா? கருணை உண்டாகிவிட்டது. அதற்கு பின்னால் அவர்கள் விமோசனம் பெற்றார்கள் என்பது நாம் அறிந்த ஒரு விஷயம். அத்தனை துன்பங்கள் சோதனைகளுக்கு மத்தியிலேயும் கூட ஐயூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை காக்கிறார்கள். குறிப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிற ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கஷ்டம் ஏற்படுகிற போது, தாங்கொன்னா கஷ்டம் ஏற்படுகிற போது நீங்கள் ஒரு துவாவை ஓதியவாருங்கள், அந்த கஷ்டம் கஷ்டமாக தெரியாது, அதற்கு பின்னால் அதிலிருந்து தீர்வு கிடைத்துவிடும். சில சமயங்களில் என்ன ஹஜ்ரத், ஒரு வேதாந்தமாக பேசுகிறீர்கள், தத்துவமாக பேசுகிறீர்கள், நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு தெரியும் என்று பேசுவார்கள். அந்த கஷ்டம் கஷ்டமாக தெரியாமல் இருக்க வேண்டுமென்றால், அந்த நேரத்தில் நம்முடைய மனஸ் அமைதி பெற வேண்டுமென்றால், அதற்கு பின்னால் நல்ல தீர்வு கிடைக்க வேண்டுமென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் கரீம். இதை ஓதியவாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் கரீம்.
என்கிற அந்த திருக்கலிமாவை நாம் ஓதி வந்தோம் என்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் கஷ்டமாக தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு மன சாந்தி ஏற்படும், மன அமைதி கிடைக்கும். இதை ஓத ஓத அதனுடைய ஒரு பலனாக வெகு சீக்கிரம் தீர்வு கிடைத்துவிடும். குடும்பத்தில் 1008 பிரச்சனைகள், பல்வேறுபட்ட மனக்கவலைகள், அந்த கவலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, துயர்ந்த வண்ணம் இருக்கிறது, என்ன செய்வது ஏது செய்வது என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. இதை நாம் ஓதி வருகிற போது நமக்கு நிச்சயமாக அதன் பலனை நாம் காண முடியும். அதிலும் முக்கியமாக நாம் பல தடவை கேள்விப்பட்டது தான், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு துஆவை சொன்னார்கள், தஅவத்து தின்னூனி இது தஆ ரப்பா ஃபி பத்னில் ஹூத். அதே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி தின்னூன் என்று சொல்வார்கள். நூன் என்ற வார்த்தைக்கு மீன் என்பது பொருளாம். மீன் வயிற்றுக்குள்ளே அவர்கள் இருந்த காரணத்தினாலே அவர் மீன் உடையவர் என்று அவர்களுக்கு சொல்வார்கள். அவருடைய துவா தஅவத்து தின்னூன், தின்னூனுடைய துவா, அய்யூப் நபியினுடைய துவா. பத்னுல் ஹூத்தில் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தவாறு அவர்கள் கேட்ட துவா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், இதை ஒருவர் ஓதி வந்தார் என்றால் லம் யது பிஹா ரஜுலுன் முஸ்லிமுன் ஃபீ ஷைஇன் கத்து இல்லஸ்துஜீபலா, அவருக்கு நிச்சயமாக ஜவாப் கிடைக்கும், பதில் கிடைக்கும். மற்றொரு ரிவாயத்தில் வருகிறது, இன்னில் ஆலமு கலிமத்தன் லா யகூலுஹா மக்ரூபுன் இல்லா ஃபர்ரஜல்லா ஒன்னு கலிமத்து அஹி யூனுஸ் என்று சொன்னார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதிய அந்த துவா இருக்கிறதே, அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், தாவத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா. எனக்கு ஒரு கலிமா தெரியும், அந்த கலிமாவை கஷ்டப்படக்கூடியவர்கள் ஓதினார்கள் என்றால் அந்த கஷ்டம் தீர்ந்துவிடும். அது யாருடைய கலிமா என்றால் என்னுடைய சகோதரர் யூனுஸ் நபியினுடைய கலிமா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக. ஏற்கனவே ஒரு தஸ்பீ சொல்லிக் கொடுத்தோம். இந்த தஸ்பீயும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதில் நமக்கு சிந்தித்தும் சந்தேகம் வேண்டியது கிடையாது. குறிப்பாக அன்பான பெருமக்களே, நம்ம வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், முக்கியமான ஒரு விஷயம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அல் ஹைருல்லதி லா ஷர்ரஃபி, முழுக்க பியூர் ஹைரு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா, அதில் எந்த ஒரு ஷர்ரும் கலந்திருக்கக்கூடாது. ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் புறப்பட்டு போகிறீர்கள், உங்களுக்கு நன்மையே நன்மையாக அது அமைய வேண்டுமென்றால் உங்களிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான குணாதிசயம், நன்கு நாம் அனைவரும் கவனித்து அனைவரும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அஷ்ஷுக்குரு அல் ஆஃபியா. நாம் நலமோடு வளமோடு சௌரியத்தோடு சௌக்கியத்தோடு இருக்கிற போது சுக்ரியா செய்தவாறு இருக்க வேண்டும். அல்லாஹும்ம ஜஅல்னா மின ஷாக்கிரின் என்று கேட்கிறோமே, அல்லாஹும்ம இன்னா அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க என்று நாம் கேட்கிறோமே, ஆஃபியத் இருக்கிற போது சுக்ரியா செய்ய வேண்டும். வ சபுர் இந்தல் மிஹனா, சிரமங்கள் ஏற்படுகிற போது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அப்போது அதற்கு பின்னே கிடைக்கிற ஹைர் இருக்கிறது பியூர் ஹைராக இருக்கும். அதில் எந்த ஒரு ஷர்ருமே எந்த ஒரு தீமையுமே இருக்காது. சொன்ன ஹசன் பஸ்ரி அவர்கள் என்ன செய்வது, இந்த மக்கள் நிலையை பருத்தின என்ன சொல்வது, இப்போ கம்மின் முன் அமின் அலை கைரு ஷாக்கிரின், ஆயிரம் நேமத்துகளை அனுபவித்து கொண்டு சுக்ரி செய்யாமல் வாழ்கிறார்களே, இப்போ கம்மின் முபத்தலன் மேகனா, சிரமத்தில் அகப்பட்டு கொண்டதாக சிக்கி கொண்டதாக கூறுகிறார்கள். ஆனால் வகுவ கைரு சாபின், பொறுமை இல்லாமல் இருக்கிறார்களே, இந்த மக்களை பற்றி நாம் என்ன பேசுவது என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்கிறார்கள். உங்களுக்கு நலம் வளம் சௌக்கியம் இருக்குமா, சுக்ரியா செய்யுங்கள். ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டால் நீங்கள் சபுர் செய்யுங்கள். அதற்கு பின்னால் கிடைக்கிற அந்த கயிறு இருக்கிறதே, அந்த கயிறிலே ஒரு கடுகு முனை அளவுக்கு கூட ஷர் இருக்காது, தீமை இருக்காது, துன்பம் இருக்காது என்று குறிப்பிடுகிறார். இதற்கெல்லாம் நிறைய சான்றுகள். அடிக்கடி மருகும் தாஜு சரி ஷம்சுல்லாஹி கூறுகின்ற அந்த அருமையான சம்பவம், மாலிக்குல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் முஷ்ரிக்கீன்களால் பிடிபட்டு விட்டார், கைதியாக சிறைப்பட்டு போய் இருக்கிறார். மிகவும் துன்பம், தந்தை மிகவும் கஷ்டப்படுகிறார், துன்பப்படுகிறார். தன்னுடைய மகன் என்ன ஆனார், எங்கு போனார், அவர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது அந்த முஷ்ரிக்கீன்கள் அவரை கொன்று விட்டார்களா, மாய்த்து விட்டார்களா என்கின்ற மனக்கவலையோடு பெற்றோர் இருவருமே வீட்டில் இருக்கிறார்கள். மகனை காணவில்லை, முஷ்ரிக்கீன்கள் சிறைப்பிடித்து கொண்டு விட்டு சென்று விட்டார்கள். அடிக்கடி பெருமானாரிடத்தில் அவர் வருவார். இப்போ எஸ்கு இலை மக்கான இபினிகி வா ஹாலகுல்லத்தி ஓபிகா வஹாஜத்து, தன்னுடைய மகனின் நிலைமையை பற்றி எடுத்துரைத்து கொண்டே இருப்பார்கள்.
நபி அவர்கள் ஒரே வார்த்தையை சொல்கிறார், கான நபி சுல்லாஸ்மி யௌமுருபி சபரி, நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், இன்னல்லாஹ் சயஜலுலக மஹரஜா, அந்த பொறுமை மூலமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இது ஒரே பதில் தான். எத்தனை முறை அவர் கேட்கிறார், ஒரு முறைக்கு பல முறை சபுரு செய்யுங்கள், சபுரு செய்யுங்கள், சபுரு செய்யுங்கள். சபுரு செய்து கொண்டே இருந்தார். கடைசியாக முஸ்லிம்களுடைய அந்த பிடியிலிருந்து, கடும் பிடியிலிருந்து அவருடைய மகன் தப்பித்து, ஃபலத்தை இப்னு ஐதில் அது தப்பித்து அவர் வீடு சேர்கிறார். மர்ரபி கனமின் மின் அகனாமில் அதுவி, இவர் வருகிற போது இவருக்கு பின்னாலே அங்கே இருக்கக்கூடிய ஆட்டு மந்தையும் சேர்ந்து பின்னாலேயே வந்து விடுகிறது. காரணம், இவரை அப்படி பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த ஆட்டு மந்தையை கையில் விலங்கு மாட்டி பூட்டி அந்த ஆட்டு மந்தையை மேய்ப்பதற்கு பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இவர் தப்பித்து வருகிற போது அந்த ஆட்டு மந்தையும் சேர்ந்து அவர் பின்னாடியே வருகிறது. ஜாபியா இலா அபிஹி, அதிகாலையில் வீட்டு கதவை தட்டுகிற போது பெற்றோர் கண் விழித்து பார்க்கிற போது அப்படியே அகமகிழ்ந்து போகிறார். ஜா மஹுபி கனமின் கத அசாபுவின் மகனமி, பெருமானார் ரசூலை கரீம் பருகிறார்கள், இது கனிமத்து பொருள், இந்த ஆடுகள் உங்களுக்கு சொந்தம், இது உங்களுக்கு ஹலால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைக்கிறார்கள். ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய துன்பத்துக்கு பின்னாலே இந்த இன்பம் கிடைக்கிறது, இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் அங்கே உருவாகிறது என்று கேட்டால் அதற்கு ஒரே காரணம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை பார்த்து, மாலிக் அல் அஷ்ஜை என்கிற தந்தையை பார்த்து பொறுமையை மேற்கொள்ளுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று சொன்னதன் பேரிலே அவர்கள் பொறுமையை மேற்கொண்டதன் காரணமாக அல் ஹைருல்லதி லா ஷர்ரஃபி, தீமை இல்லாத ஒரு பியூர் ஹைர் அவளுக்கு கிடைக்கிறது. இது பெரிய ஹைர் அல்லவா? அன்றைய காலகட்டத்தில் ஆட்டு மந்தை என்பது ஒரு பெரிய நேமத்தாக கருதப்பட்டதல்லவா? இது ஒரு உதாரண சம்பவம் தான். எனவே ஆஃபியத்து ஏற்படுமானால் சுக்ரியா செய்வது, மிகனத்து ஏற்படுமானால் சபர் செய்வது, இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், அதை பெறுவதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.